ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை நான் இந்த அடுப்பை பற்றி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக நீங்கள் கேட்ட டவுட்டுக்கெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு லாங் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஒன்று ரெண்டு சின்ன சின்ன டவுட்டு. அதுக்கப்புறம் அந்த கிச்சனை வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்டுங்க, கிச்சன் எப்படி செவரெல்லாம் கறி பிடிக்காமல் இருக்கா, மேலே சீலிங்கெல்லாம் கறி பிடிக்காமல் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் அந்த சின்ன சின்ன டவுட்டுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த அழகான கிச்சன் டூரையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் விறகு அதிகமாக செலவழியும், கேஸை விட விறகு தான் அதிக செலவு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விறகு வந்து உங்களுக்கு எந்த அளவில் கிடைக்கும் அப்படின்றத பொறுத்து. இப்போ உங்கள் வீட்டு பக்கத்துலேயே மரம் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா விறகு கண்டிப்பாக கம்மியாகவே கிடைக்கும். இல்லை நீங்கள் கிராமத்து சைடாக இருந்தால் தாராளமாக விறகு கம்மி ரேட்டுக்கே கிடைக்கும். சிட்டிக்குள்ளே இருக்குன்னு போது தான் விறகு வந்து கொஞ்சம் கஷ்டம். சிலிண்டரை விட இது எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படி எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, எங்களுக்கு சாதாரணமாக நாங்கள் வந்து 4 பேர், 2 பசங்க, எங்களுக்கு ஒரு சிலிண்டர் எடுத்தால் கிட்டத்தட்ட 65 நாள்லேருந்து 70 நாள் வரைக்கும் ஓடும். கம்ப்ளீட்டாகவே எல்லா சமையலுமே சிலிண்டர்லேயே வச்சான். அப்படின்னும் போது நான் 1300 ரூபாய்க்கு ஒரு லோடு விறகு அடித்தேன். எனக்கு அது தாராளமாக 5 மாதம் 6 மாதத்துக்கு வரும். அப்படின்னும் போது எனக்கு இதில் சமைக்கிறது லாபம் தான். விறகு ஈஸியாக கிடைக்கிறதுனால உங்களுக்குமே விறகு ஈஸியாக கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் விறகடுப்புலேயே சமைக்கலாம். தாராளமாக அது வந்து லாபம் தான். ரெண்டாவது அதிகமாக கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இதை க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் தேய்க்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. க்ளீன் பண்ணுறதுலாம் சாதாரண, நம்ம எப்படினாலும் கேஸ் அடுப்பில் சமைச்சாலுமே அதை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அந்த இடம் ஃபுல்லாக எண்ணெயாக தான் இருக்கும், எண்ணெய் பிசுக்கு சாப்பாடு சிந்தி தான். அதை நார்மலாக எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஏன்னா இதுவுமே ஃபுல்லாக ஸ்டீலு டைல்ஸுன்றதுனால அதே மெத்தடில் தான் க்ளீன் பண்ணுறது. பாத்திரம் தேய்க்கிறது வந்து போன தடவை நான் அதை சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், சாரி. கறி பிடிக்க தான் செய்யும் பாத்திரத்தோட அடிபாகம். ஏன்னா இது வந்து சைடில் ஓப்பன் இல்லாததுனால பாத்திரத்தோட அடிபாகத்தில் மட்டும் கறி பிடிக்க தான் செய்யும். அது வந்து நான் சாதாரண சோப் மட்டும் சொல்லிட்டேன். கூடவே நம்ம அடுப்பு சாம்பலும் சேர்த்து எடுத்து வளர்க்கணும், சும்மா சூப்பராக போயிடும். பெரிய ரிஸ்க் எடுத்து தேய்க்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு தடவை சமைச்சோடனே அப்படியே அதை விளக்க போகிறோம் அப்படின்னும் போது தாராளமாக சூப்பராகவே போயிடும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே வாங்குறது, என்ன ரேட்டு, இந்த அடுப்பு எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. இது வந்து கடையில் வாங்கி பதிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து வீடு கட்டும் போதே சென்ட்ரிங் போடும் போதே இந்த அடுப்பை வந்து இந்த அடுப்பு கூட இந்த திட்டுமே வந்து சென்ட்ரிங்கோடைய சேர்த்து போட்டே கட்டிடுறாங்க. அதனால இது கடையில் வாங்குறது அந்த மாதிரி கிடையாது. வீடு கட்டும் போதே அடுப்புமே வந்து சேர்த்தே கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் செவுத்துல வந்து கறி பிடிக்க தானே செய்யுது, இதெல்லாம் கறி தானே ஒட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. செவுத்துல வந்து கறியே பிடிக்காதுன்னா நான் சொல்லலை. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிச்சன் சிம்னி மாதிரியே ஒரு செட்டப் வந்து இதுக்கு போட்டிருப்பாங்க. நான் ஃபுல்லாக காமிக்கும் போது தெளிவாக காமிக்கிறேன். ஒரு அளவுக்கு மேலேன்னு பார்க்கும்போது கறி கொட்டியிருக்க மாதிரி தான், கறி பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த செட்டப்பை தாண்டி, இந்த அடுப்பு ஏரியாவை தாண்டி இந்த சைடு பார்த்தீங்கன்னா செவுத்துலேயோ சீலிங்லேயோ கறி இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கறி பிடிச்சது கிடையாது. நம்ம சாதாரணமாக கேஸ் அடுப்பில் சமைக்கும் போதே கூட இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் வந்து வரதான் செய்யும். அதுதானே தவிர இது வந்து அவ்வளோவா கறியெல்லாம் ஒட்டலை, சும்மா லைட்டாக தான் இருக்குது. இந்த சைடு ஷெல்ஃபு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுங்களா, இதில் வந்து கறியெல்லாம் அவ்வளோவா பிடிக்கல. அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னா, டைல்ஸு சிமெண்ட் எல்லாம் வெடிச்சிடாதா, நம்ம ஊரில் போடும்போது இது ஈஸியாக வெடிச்சு போயிடுது, டைல்ஸ்லாம் வெடிச்சிரும் அந்த மாதிரி சொல்கிறீங்க. இங்கே கேரளாவில் எல்லார் வீட்லேயுமே இந்த அடுப்பு இருக்க தான் செய்யும். எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ பெரிய பங்களாவாக இருந்தாலும் கூட கிச்சன் வந்து நம்ம நார்மலாக கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுற கிச்சன் ஒன்று இருக்கும், இந்த விறகடுப்பு வச்சு சமைக்கிற கிச்சன் ஒன்று தனியாக இருக்க தான் செய்யும். எல்லார் வீட்லையுமே இப்போலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்மார்ட்டாக தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல இருக்க டைல்ஸ் மட்டும் உடஞ்சி போச்சு. அது ஏன்னா நாங்கள் தான் கேர்லெஸ் மிஸ்டேக், கீழே விட்டோமா இல்லை ஏதோ அருவாவோ ஏதோ டம்மன் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், உடஞ்சிருச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே டைல்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டீல்லே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்தையுமே க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. ஸோ இது வந்து வெடிக்குது உடையுது அப்படின்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரல. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலே தான் சமைக்கிறேன். அப்புறம் ஒரு சில கேட்குறீங்க, இடையில டக்குன்னு ஒரு டீ வைக்கிறாந்தா என்ன பண்ணுறது, ஒரு தண்ணி வைக்கிறாந்தா என்ன பண்ணுறது, சுடுதண்ணி வைக்கிறாந்தா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம சாதாரணமாக சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதில் தாராளமாக 2 சட்டி தண்ணி கூட நல்லா காய வைக்கலாம். நம்ம சமையலை முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு அடுப்பில் கங்கு அப்படியே தான் இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கூட அந்த ஹீட் இருக்கும், கங்கு இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி போட்டால் அது பாட்டுக்கு சூடேறி சூப்பராக சூடேறிடும். அதுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம தீ எரிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இன்னொன்று டீ போடுறதே அதுதாங்க இதில் இருக்க பெஸ்ட்டு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான் இதுதான். சாதாரணமாக கேஸ் அடுப்பாக இருந்தால் அவங்கவுங்க நினச்ச நேரத்துக்கு போய் ஒரு டீ போட்டுக்கா, அதை செஞ்சுப்பா இதை செஞ்சுப்பா அப்படின்வாங்க.
இந்த அடுப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. காலையில் ஒரு தடவை பற்ற வைக்கிறோமா, சமையல் டக்கு டக்குன்னு ஓடுதா, சாயங்காலம் ஒரு தடவை பற்ற வைக்கிறோமா, சமையல் சுறுசுறுப்பாக ஓடுமா, அவ்வளோதான், சூப்பராக முடிஞ்சிடும். இடையில பற்ற வைன்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க, நம்மளும் வந்து லேஸ் வாசில் பற்ற வச்சு அதிகப்படியாக வேலையை இழுத்துக்கிறவும் மாட்டோம். அது ஒரு ப்ளஸ்ஸு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வேலைக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுறது, இதில் சமையல் ஃபாஸ்ட்டாக ஆகாது, அடுப்பு எரியாது, புகையாக வரும். புகை வராது. இந்த அடுப்பை பொறுத்த வரைக்கும் புகையே வராது. புகை குழாய் பதிச்சிருக்கிறதுனால மேலேயுமே புகை நல்லா இழுத்து கொடுக்கறதுக்கு மேலேயுமே இந்த இடத்துல வந்து அந்த சிம்னி செட்டப்பே தான் அந்த மாதிரியே வச்சுருப்பாங்க. ஸோ புகை வர பிரச்சனை இல்லை. புகை குழாய் பதிச்சு நல்லா உள்ள காற்று வந்து இழுத்து காத்தோட்டமாக எரியறதுனால தீ சூப்பராக எரியும். ஒரு தடவை பற்ற வச்சா நம்ம கேஸ் அடுப்பில் எவ்வளோ நேரத்துக்குள்ளே சமைச்சு முடிக்கிறோமோ அதே டைமுக்குள்ளே தாராளமாக இதுலேயும் சமையலை சூப்பராகவே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் செவத்துலலாம் கறி ஓட்டாதா, எங்களுக்கு கிச்சன் டூர் வந்து கம்ப்ளீட்டாக காமிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஒரு சிலர் ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. நான் ஓப்பனாகவே சொல்லுறேன், இது வந்து வாடகை வீடு. நான் திரும்ப ஷார்ட்ஸ் அதெல்லாம் நிறைய நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம், சொல்லிகிட்டே தான் இருக்கேன். கேரளாவில் எந்த வீடாக இருந்தாலுமே கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறதுனால ஹோம் டூர் வந்து ஒரு சிலர் தான் கேட்டிருந்தீங்க. நாங்கள் டக்குன்னு ஒரு ஹோம் டூர் போடும்போது அது நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். நாங்களுமே வீட்டில் பெருசாலாம் எங்கள் வீட்டில் பெரிய திங்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க. ஏதோ சின்னதாக இப்போ தான் ஒன்றுனா குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டைமில் ஹோம் டூர் போட்டு போர் அடிக்க வேணாமேன்னு சொல்லிட்டு இந்த கிச்சன் மட்டும் உங்களுக்காக கண்டிப்பாக காமிக்கிறேன். இதுலேயும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க இந்த கிச்சன் டூர் பார்க்கலாமா. இது வந்து ரொம்பவே சின்ன கிச்சன் தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6x6 இருக்கும்னு நினைக்கிறேன். 6x6 கூட வராது, 6x5 6x6 அதுக்குள்ளே தான் வரும். இதோட சைஸுமே வந்து செவரெல்லாம் காமிக்கிறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துலையுமே கறி இருக்காது இந்த ஏரியாவை தவிர. இந்த ஒரு ஏரியாலையுமே கூட இந்த ஷெல்ஃப்லலாம் கறி ஒட்டி இருக்காது, இந்த ஏரியாவை தவிர. வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட பின்வாசல். கேரளாவில் எல்லா வீட்லேயுமே முன்னாடி வாசல் பின்னாடி வாசல்னு ரெண்டும் வச்சு தான் கட்டுவாங்க. அதில் இந்த பின்வாசல் பக்கம் தான் கரெக்டாக அடுப்படி இருக்கும். அடுப்படிக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கால்வாசி வீட்டில் இந்த மாதிரி கோழி கூடுமே போட்டு வச்சுருவாங்க. இதுதான் பின்வாசல். பின்வாசல் கேட்டை திறந்த உடனே நமக்கு வந்து கிச்சன் தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கிச்சன் சைடு. இதை வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். கிச்சனோட இந்த சைடு ஒரு ஷெல்ஃபு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்களா இதுதான் மேலே சீலிங். இது வந்து கறி பிடிச்சதுன்னு கிடையாது. கேரளாவில் மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே மேலே பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக வர்றதுனால இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு வந்து லைட்டாக கறி ஒட்டியிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து வெளியே கேட்டு சைடு. கேட்டு வந்து இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க பின்வாசல். இந்த கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி கேட்டு வந்து இந்த மாதிரி நல்லா காத்தோட்டமாக இருக்கணுன்றதுக்காக மோஸ்ட்லி இந்த கிச்சன் சைடு வந்து இந்த மாதிரி தான் கேட்டுமே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இது 3வது சைடு. மேலே மழை தண்ணி நிற்கிறதுனால தான் மேலே வந்து அந்த மாதிரி தெரியுது. இது வந்து ஒரு குட்டி ஸ்டோர் ரூமு. எங்கள் வீட்டில் வந்து இந்த ஷெல்ஃபில் யூஸ் பண்ணுறதுக்கே பாத்திரம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி கேஸ் அடுப்பு இருக்க ஷெல்ஃப்லேயே வந்து பாத்திரம் வைக்கிறது இல்லை, கம்ப்ளீட்டாக வைக்க முடியாது. எங்கள் வீட்டில் கொஞ்சம் தான் பாத்திரமே இருக்குது. அதனால நம்மளுக்கு ஸ்டோர் ரூம்லாம் பெருசாக யூஸ் ஆகாதா, அதனால் ஸ்டோர் ரூமை வந்து சாமி ரூமாக மாற்றி வச்சிட்டோம். இப்போ கிச்சன் சைடு போகலாம். இது வந்து நம்ம சாதாரணமாக நம்ம நார்மல் கிச்சனில் இருக்கிற அந்த கிச்சன் ஸ்லாப்பு. இந்த ஸ்லாப்போட ஹைட்டு பார்த்திங்களா, திக்னஸ் வந்து கிட்டத்தட்ட 1 அடி 1.5 அடி கிட்ட இருக்கும். அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே சென்ட்ரிங் போடும்போதே இந்த மாதிரி போட்டுறதுனால தான் அது வேகமாக வெடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. கிச்சனுக்கு சைடு இந்த சைடில் வந்து அந்த ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்களா, இதுலேயுமே கறி அடிக்கிறது புகை பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. கிச்சனுக்கு மேலே தான் நேராக அந்த சிம்னி செட்டப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. தெரியுது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வேணால் கறி பிடிச்சிருக்கும். இதுக்குள்ளே தான் கறி பிடிச்சிருக்கும். இதை தவிர்த்து வீட்டுக்குள்ளே வந்து கறி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 3 சைடு செவருமே காமிக்கிறேன், கீழேருந்து மேலே வரைக்குமே 3 சைடு செவர்லையுமே வந்து கறி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சுத்தமாகவே இருக்கும். கிச்சனில் எப்படி இருக்கணும் போது வீட்டுக்குள்ளே இதை விட சூப்பராக தான் இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஓரளவுக்கு இந்த வீடியோவில் பதில் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இல்லை இதுக்கு மேலே வீடியோ எதுவும் கிளியராக தெரியல, வேறு ஏதாவது இந்த அடுப்பை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அவ்வளோதான். இந்த கிச்சனில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. வேறு எந்த திங்ஸும் நாங்களும் வைக்கல. 2 சைடு ஷெல்ஃபு, 3 சைடு அந்த ஒரு சைடு அந்த கம்பி கேட்டு செவு, அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.